ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். முதலில் இறைவனுடன் ஒருமுகப்படுங்கள். ஒருவருடைய முதல் மனக்குவிப்பு இறைவனுடன் இணைதல் மீது இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பல வகைப்பட்ட உலக சூழ்நிலைகளை நீங்கள் அனுபவிக்கும் போது இறைவனுடன் உங்கள் ஒன்றிய தன்மையை மனதளவில் பயிற்சி செய்யுங்கள். அந்த உணர்வு நிலைக்கு இடையூறாக ஒரு வழி வரும்போது, சரி, நான் நித்திரையில் இருந்தால் இந்த வழியை உணரமாட்டேன், ஆகையால் நான் ஏன் இப்பொழுது அதை உணர வேண்டும்? எல்லா அனுபவங்களும் மறையும் கனவுகளை என சிந்திக்க வேண்டும். எல்லா சோதனைகளையும் வெல்ல இவ்வகையில் பயிற்சி செய்யுங்கள். மன ஒருமைப்பாட்டின் முதலாவது நிலை நீங்கள் விரும்பிய எதையும் உங்கள் மனக்கண்ணில் பார்க்கும் ஆற்றலை பெறுவதாகும். உதாரணமாக, இந்த அறையை நான் கண்களை மூடியவுடன் அது உள்ளவாறு அப்படியே என்னால் பார்க்க முடியும் அளவிற்கு அதனை தொடர்ந்து பார்த்து கொண்டும் அதன் மீது மன ஒருமுகப்பட்டு கொண்டும் இருக்க முடியும். இதுதான் ஆழ்ந்த மன ஒருமைப்பாட்டின் முதல் படி. ஆனால் அநேகர் இதை பயிற்சி செய்யும் பொறுமையை பெற்றிருக்கவில்லை. எனக்கு அந்த பொறுமை இருந்தது. மன உருவகப்படுத்தலை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது உங்கள் எண்ணங்கள் உருவக பெறுதலை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் எதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது உருவகப்படும் என நீங்கள் கட்டளை இட்டீர்கள். ஆனால் பிரபஞ்ச நியதி அதை நிஜமாகவே உருவாக்க ஏற்பாடு செய்யும். ஒரு ஆப்பிள் பழத்தை நான் நினைக்கும் பொழுதே அது என் கையில் தோன்றுகிறது என வைத்துக் கொள்வோம். அது மிக உயர்ந்த மன ஒருமைப்பாட்டு சக்தியின் செயல்பாடு. இமாலயத்தில் லாகிரி மகாஷயருக்கு பாபாஜி தீட்சை அளித்த சமயம் ஒரு அரண்மனையை உருவகப்படுத்தியதை போன்று மகான்கள் உங்களுடைய கண்களின் முன்பு எதை வேண்டுமானாலும் தோன்ற செய்ய முடியும். அது மன ஒருமைப்பாட்டு சக்தியின் மிக உயர்ந்த நிலையின் வெளிப்பாடு. முயற்சி இல்லாமலும் மன ஒருமைப்பாடு இல்லாமலும் மதிப்புமிக்க எதையும் அடைய இயலாது. உடல் மற்றும் உலக கவலைகளை பற்றி உணர்ச்சி மிக்கவராக இராதீர்கள். மேலும் எவரும் உங்களை புண்படுத்த அனுமதிக்காதீர்கள். உங்கள் உணர்வு நிலையை தனியே வைத்திருங்கள். எல்லோருக்கும் நல்லெண்ணத்தை அழியுங்கள். ஆனால் எவரும் உங்களை நிலைகுலைய செய்ய முடியாதபடி ஒரு உணர்வு நிலையை வளர்த்து கொள்ளுங்கள். தினமும் மற்றவர்களை மகிழ்வுற செய்ய முயலுங்கள். உங்கள் ஞானத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் உற்சாகம் இழப்பதற்கு உங்களை அனுமதிக்காதீர்கள். ஒன்றை பற்றிய அனைத்தையும் பற்றிய ஓரளவும் கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு அதிகமாக தேடுகின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக காண்பீர்கள் என்பதை உணருங்கள். எண்ணத்தின் பிரதேசங்கள் எல்லையற்றவை. அனைத்தையும் நீங்கள் அடைந்துவிட்டதாக நினைத்த அந்த வினாடியில் உங்களை சுற்றி குறுகிய எல்லையை அமைத்து விடுகிறீர்கள். தேடுங்கள், மேலும் மேலும் தேடுங்கள், தொடர்ந்து தேடுங்கள். அப்போது பணிவு என்னும் உங்கள் பள்ளத்தாக்கில் இறைவனின் ஞானக்கடல் நிரம்பும். உண்மையான ஞானத்தை வளர்க்க நீங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல் இவ்வுலகம் ஒரு கனவு என்ற உணர்வை பயிற்சி செய்வதாகும். தோல்வி வந்தால் அது ஒரு கனவு என கூறுங்கள். அதன் பின்பு தோல்வியின் எண்ணத்தை உங்கள் மனதிலிருந்து அகற்றி விடுங்கள். எதிர்மறையான நிலைமைகளுக்கு மத்தியில் சாதகமான மற்றும் ஆக்கப்பூர்வமான விதத்தில் சிந்தித்தும் செயல்பட்டும் எதிர்ப்பை பயிற்சி செய்யுங்கள். சகிப்புத்தன்மை திதிக்ஷாவை பயிற்சி செய்யுங்கள். அதாவது விரும்பத்தகாத அனுபவங்களுக்கு இடம் கொடாமல் ஆனால் மனநிலை குலையாமல் எதிர்ப்பது. நோய் வரும்போது உங்களுடைய மனம் கலங்க அனுமதிக்காது. உடல் நல விதிகளை பின்பற்றுங்கள். நீங்கள் செய்யும் அனைத்திலும் கலக்கமுறாமல் இருங்கள். எவ்வகையான சோதனைகளுக்கு ஆட்பட்டிருந்தாலும் அவற்றின் எதிரான கனவை வளர்க்க நீங்கள் கடினமாக முயல்வீர்களானால் பயங்கர சூழ்நிலையை அழகானது ஒரு அனுபவமாக மாற்ற முடியும். இந்த மன விடுதலையானது பொருளின் திடதிரவ மற்றும் இதர அனைத்து வடிவங்களும் இறைவனுடைய எண்ணத்தின் வெளிப்பாடுகள் என்பதை நீங்கள் உணரும் பொழுது வந்து சேரும். ஆழ்ந்து தியானம் செய்வதே உண்மையான விடுதலையை பெறுவதற்கு உரிய மிகச்சிறந்த வழி. பிறர் எவரும் சர்க்கரையின் ருசியை உங்களுக்கு அளிக்க முடியாது. நீங்களே அதை ருசி பார்க்க வேண்டும். நேற்று எனது அறையில் நான் என் வாழ்வின் கடந்த காலத்தை திரும்பி நோக்கி கொண்டு அமர்ந்திருந்தேன். புற உலகில் மிகவும் மகிழ்ச்சியை அளிப்பதாக வாக்குறுதி அளித்த அனைத்தும் என்னை ஏமாற்றி விட்டதை உணர்ந்தேன். ஆனால் ஒன்று மட்டும் என்னை ஒருபோதும் ஏமாற்றவில்லை, என் அக அமைதி. வர்ணிக்க முடியாத மகிழ்ச்சி பேரலைகள் என் ஆன்மாவின் மீது பொங்கி வழிகின்றன. சென்ற வருடங்களில் பலவிதமான அனுபவங்களை நான் கடந்தபோது அந்த மாறாத அக அமைதி இறைவனின் இருப்பிற்கு எனக்கு நிரூபணமாக இருந்துள்ளது.
இதை நான் சிந்தித்து கொண்டிருந்த போது ஒரு பேரொளியை திடீரென கண்டேன். மற்ற அனைத்தும் மறைந்து விட்டன. உணர்வு இருந்தது, அவ்வளவுதான். எனது கரம் ஒரு கரமாக அல்லாமல் ஆனால் ஒரு உணர்வாகவே இருந்தது. எனது கரங்களை ஒன்று சேர்த்து தொட்டதும் அங்கு சதையில்லை, உணர்வு மட்டுமே இருந்தது. பிறகு நான் எண்ணங்களாக மாறிவிட்டேன். என்னை சுற்றியுள்ள அனைத்தும், அந்த ஒளி, அறை மற்றும் உடலின் எடை ஆகிய அனைத்தும் எண்ணங்கள் அல்லாது வேறொன்றும் அல்ல என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். அது பெரு மகிழ்ச்சியூட்டும் ஒரு அனுபவமாக இருந்தது. கடந்த கால விஷயங்களுக்காக நான் உணர்ந்த துயரம் மற்றும் வருத்தம் எல்லாம் மறைந்து விட்டிருந்தன. அவைகளின் இடத்திற்கு ஒரு மாபெரும் விடுதலை உணர்வு இருந்தது. இந்த அறை அமைதி உணர்வு நிலை முடிவற்றது. உண்மையான ஆனந்த நிலை அது ஒன்று மட்டுமே. மற்றவை எல்லாம் உங்களை ஏமாற்றும். இறை இருப்பின் ஆனந்தம் மட்டுமே உண்மையானதால் வேறு எதுவும் உங்களை மகிழ்ச்சியை தர இயலாது. இந்த இறுதியான மெய் ஞானத்தை அடைவதற்கு எல்லா விதமான மனித அனுபவங்களுக்கும் உட்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மற்றவர்களுடைய வாழ்க்கையை கவனித்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வுலகில் எதுவும் உங்களை ஒருபோதும் மகிழ்விக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஏன் முடிவென்று மாறி மாறி வரும் காட்சிகள் எனும் நிகழ்வுகளில் ஆதரவின்றி சிக்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் உண்மையை 2 வழிகளில் அறிந்து கொள்ளலாம். அநேக நல்ல மற்றும் கெட்ட அனுபவங்களை அனுபவிப்பதன் மூலம் அல்லது ஞானத்தை வளர்ப்பதின் மூலம். நீங்கள் எந்த வழியை விரும்புகிறீர்களோ அதை தேர்ந்தெடுங்கள். ஞானத்தை பெற்றவன் மேலான சாந்தியை அடைகிறான் என்று பகவத்கீதை அத்தியாயம் 4 ஸ்லோகம் 39 கூறுகிறார் கிருஷ்ணர். முதலாவது என்று வேறு எதையாவது நீங்கள் நாடினால் நிச்சயமாக ஏமாற்றம் அடைவீர்கள். சரி, மற்றவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர், ஆனால் நான் ஏமாற மாட்டேன் என ஒவ்வொரு மனிதனும் நியாயப்படுத்திக் கொள்கிறான். இருப்பினும் அவன் ஏமாற்றப்படுவான். உண்மையான ஒரே அனுபவம் ஆனந்தத்தை தரும் ஒரே அனுபவம் இறைவனை இருப்பை உணரும் நிலையே. தியானம் இறைவனின் இருப்பிற்கான நிரூபணத்தை தருகிறது. தியானத்தின் மூலம் உங்களையும் மற்றவரையும் சூழ்ந்துள்ள இருளை போக்கும் நிலவை போல ஓர் உண்மையான பக்திமானாக நீங்கள் ஆகுங்கள். தியானத்தின் மூலம் பெறும் ஆத்ம ஞானம் இல்லையேல் எல்லா நூல்களிலும் மிக மர்மமான நூலாகிறது. நீங்கள் அதை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. தியானத்தின் மூலம் இறைவன் உள்ளான் என்பதற்கான நிரூபணம் உங்களிடம் உண்டு. உங்கள் அறைக்கு சென்று அமளையின்றி கதவை சாத்திவிடுங்கள். அங்கு அமர்ந்து இறைவனுடன் உரையாடுங்கள். தியானத்தை பழகுங்கள். அடுத்த முறை நீங்கள் தியானம் செய்ய உட்காரும்போது இறைவனில் மனதை நிலைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டிய தேவை இல்லாத அளவிற்கு உங்கள் மனதை தீவிரப்படுத்துங்கள். உங்கள் மனம் உடனடியாக அவன் மீது நிலைத்துவிடும். தேகம், மனம் ஆகியவற்றின் அமைதியின்மையை வெல்வதற்கு நீங்கள் ஆரம்பத்தில் பெரும் முயற்சி செய்யாவிடில் வருடங்கள் முழுவதும் நீங்கள் தியானம் செய்யும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு கடினமாக இருக்கும். ஆரம்பத்திலேயே அந்த உன்னத முயற்சியை எடுப்பீர்களானால் நீங்கள் விரைவில் ஆனந்தம் அடைவீர்கள், விடுதலை பெறுவீர்கள். நான் இறைவா என்ற நாமத்தை உச்சரித்ததும் எனது தேகமும் அவனின் பேரானந்தத்தில் கரைந்து விடுகிறது. ஆனால் அதற்காக நான் உழைக்க வேண்டியிருந்தது. முயற்சி எடுங்கள். ஆரம்பத்தில் நான் பக்தி வகையைச் சேர்ந்தவனாக இருக்கவில்லை. என் மனம் வழக்கமாக பெருமளவில் அமைதியற்று இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுது அது தீப்பிழம்பை போலுள்ளது. கூடஸ்த மையத்தில் நான் என் மனதை வைத்த உடனேயே சகல எண்ணங்களும் மறைந்து விடுகின்றன. சுவாசம், இதயம் மற்றும் மனம் நினைத்த அளவிலேயே அசைவற்று போகின்றன. நான் பரம்பொருளை மட்டுமே அறிகிறேன். அமைதியாக அமர்ந்து இந்தியாவின் சிறந்த யோகிகளான மகாவதார பாபாஜி, லாஹிரி மகாஷயர், சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஆகியோரால் அளிக்கப்பட்ட வழிமுறைகளை சாதனை செய்யுங்கள். நான் உங்களுக்கு கூறும் உன்னதமான பேரானந்தத்தை உங்களுக்குள் காணுங்கள். இந்தியாவில் உயர்ந்த மகானான ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிரபஞ்ச அன்னையாகிய காளியின் கற்சிலையை வழிபட்டு தனக்கு தரிசனம் தர வேண்டும் என பிரார்த்தித்து கொண்டிருந்தார். இனி உயிர் வாழ்வதில் பயனில்லை என்ற அளவிற்கு அவருடைய ஆன்மீக ஏக்கம் தீவிரமுற்றது. இச்சமயத்தில்
ஆலயத்தினுள் வைக்கப்பட்டிருந்த ஒரு வாளின் மேல் அவர் பார்வை சென்றது. ஒரு பித்தனை போல தன்னை மாய்த்து கொள்ளும் நோக்கத்துடன் அதை கையில் ஏந்தினார். அந்த கனப்பொழுதில் பேரன்னை தனது பிரபஞ்ச உருவில் தன்னை வெளிப்படுத்தினாள். கடலளவாவிய பேரானந்தத்தில் அவளது பக்தர் சூழப்பட்டார். இம்மகான் இந்த அனுபவத்தை பெற்ற அதே இடத்தில் தெய்வீக அன்னையின் அதே கற்சிலை உயிருள்ள வடிவம் பெற்று என்னுடன் உரையாடியது. நான் தியானத்தில் இறைவனை தேடி பல மணி நேரங்கள் செலவிடாமலிருந்திருந்தால் நான் இதை பற்றி அறிந்திருக்க மாட்டேன். தீவிரம், ரகசியம், பக்தி, விடாமுயற்சி ஆகியன தேவை. மரணம் எப்பொழுது ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய மனதை ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் மீது வையுங்கள். உங்களுக்கு விருப்பமான மற்றும் தேவையான அனைத்தும் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றன. நெடுநேரம் தேடுங்கள், ஆழமாக தேடுங்கள். மணிக்கணக்கில் நான் தியானிக்கிறேன். நான் தியானத்தை முடிக்கும் வரை ஒருவரையும் பார்ப்பதில்லை. நீங்கள் எவராலுமோ அல்லது எது ஒன்றிலுமோ தொல்லையற்று போவதில்லை என உங்கள் மனதில் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது நேரம் போவது தெரியாது. நேரத்தை வீணாக்காதீர்கள். இறையுணர்வு நிலையில் வாழ உங்களால் முடியும் பொழுது 4 முதல் 6 மணி நேர நிதிரையே போதுமானது. உங்களுக்கு களைப்பே தெரியாது. தூக்கத்தை இழந்ததாக நீங்கள் என்றும் உணர மாட்டீர்கள். தூக்கம் எனது கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது. உணவு அருந்துதலும் கூட. அதுபோலவே இவற்றை விட மிகவும் மகத்தானது ஒன்று என்னிடம் உள்ளது. இறைவன் என்னுடன் இருக்கும் பொழுது வாழ்க்கையின் தேவைகள் என கருதப்படும் யாவும் தேவையற்றவை என்பதை இறைவன் எனக்கு நிரூபித்துள்ளான். அப்படிப்பட்ட உணர்வு நிலையில் ஒவ்வொரு விதத்திலும் சராசரி மனிதனை விட நீங்கள் அதிக ஆரோக்கியம், அதிக ஆனந்தம், அதிக வளம் நிறைந்தவராக மாறுகிறீர்கள். அற்ப விஷயங்களை தேடாதீர்கள். அவை உங்களை இறைவனிடமிருந்து திசை திருப்பிவிடும். உங்களுடைய ஆய்வை இப்பொழுதே ஆரம்பியுங்கள். வாழ்க்கையை எளிமையாக்கி ஒரு அரசனாக வாழுங்கள். தொடரும். ஓம்.